நண்பர்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோடு எடுத்துட்டோம். வண்டி ஃபுல்லாக கருவாடு ஏற்றியாச்சு. ஒரு 50 பேகு, 1.5 டன் வெயிட்டு. காலையில் வந்து 6 மணிக்கெலாம் வந்து திருச்சி போயிடணும்னு சொல்லிட்டாரு. அதாவது வந்து எங்கேயுமே நிற்காமல் போகணும். திம்பத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6 மணிக்கெலாம் ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங். ஸோ வேகமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு லோடை எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கும் சாப்பாட்டுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாலாம் சரியாகாது. ஒரு ஹாஃப் டேங்க் டீசல் இருக்குது. கொஞ்சம் ஒரு 150 கிலோமீட்டர் போயிட்டு மீதி கொஞ்சம் டீசல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப வந்துட்டு இந்த ஏரியாலாம் கிராஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தோம்னா இப்போ மணி 11 ஆக போகுது. நம்மளோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் ரப்பர் தோட்டம். சாரி, ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 இடத்துலையுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வர லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஓரளவு. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது மைசூர் வரதுக்கு. அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வரும் நம்ம டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ வண்டி நிப்பாட்டவே இல்லை, வந்துக்கிட்டே இருக்கேன். நிப்பாட்டி வந்துட்டு வந்தோம்னால டைம் பத்தாது நமக்கு. ஏன்னா அது டைமிங் லோடுன்னாங்க. ஸோ 6 மணிக்கெலாம் அங்கே இருக்கணுன்னாங்க. அதனால் போய்கிட்டே இருக்க வேண்டியதான், எங்கேயும் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ சாப்பாடு இன்னைக்கு கிடையாது, நைட்டு தான் போயிட்டு எங்கேயாவது சாப்பிட்ணும். சைடு பாருங்கள், ஃபுல்லாக வெறும் மழை தான். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மழை தான். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ரப்பர் தோட்டம் எல்லாமே. இவ்வளோ நேரம் மேட்டில் தான் நம்ம ஏறியிருக்கோம். இப்போ தான் பள்ளத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த ஏரியா. சூப்பராக இருக்குது பார்க்குறது. ஒரு எஸ்டேட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஏதோ காஃபி தோட்டம் மாதிரி இருக்குது பார்க்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரப்பர் தான். இந்த மலையை பாருங்கள். நல்லா இருக்கு இந்த இடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோம்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு ரொண்டே ஊசி வளைவு நிற்கிறோம். அங்கே இது பாருங்கள், அங்கேயும் இருக்குது. அட் சேம் டைம் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரிலாம் வந்துக்கிட்டு இருக்கு.
நண்பர்களே, நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 அடி பள்ளம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா திம்பம் வந்து கேட்டுகளெல்லாம் முடிய போகுது. கேட் ரோடெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த ஹேர்பின் மில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே நார்மல் ரோடு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போவே இங்கேயே இருட்டின மாதிரி இருக்குது. அப்போ கீழெல்லாம் சுத்தமாக வந்து இருட்டிடும் கீழே போகும்போது. வீடியோவோட ஹோல்டர் எதுவும் ஃபோனை பிடிக்கிற மாதிரி இல்லாததும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. 2-3 டைம் ஃபோன் கீழே விழுந்துருச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நாளைக்கு திருச்சி போயிட்டு முதல்ல ஒரு வீடியோ எடுக்கிறது மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று ரெடி பண்ணிடுறேன். நாளைக்கு திருச்சியில் லோடு தானே தெரியல. அப்படி லோடு கிடைக்கும் பொழுது நான் உங்களுக்கு கிடைச்சாலும் இல்லைனாலும் உங்களை வந்து